Hello guys, welcome back to Samachar Max with Prabhu. நான் தான் உங்க பிரபு. Yeah, நம்ம third sum பார்க்கலாம். Yes, going through a hard time, fast-ஆ ரெக்கார்டிங் பண்ற வேண்டிய டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு புரியலனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. புரியாத சம்மோ புரியாத கான்செப்டை நான் ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். ஏதோ சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்றேன். நான் வீடியோவில் ஃபுல் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட தான் போடுறேன். பட் உங்களுக்கு ஏதோ நூக் பாயிண்ட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு புரியலன்னா நீங்கள் வந்து இதை கிளியராக எனக்கு இது சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த கரெக்டாக அந்த கிளிப்பிங்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும், எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்ன்றதை பற்றி எனக்கும் கொஞ்சம் ஐடியாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் வேணும்ன்றதை நீங்கள் சொன்னீங்களா அதை பற்றி நான் உங்களுக்கு ரீச் பண்றேன். சோ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். 3 டிகிரி மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அகைன் தே ஆஸ்கிங் ஃபார் இன்வர்ஸ். ஓகேவா? இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? எப்பயுமே சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் ஃபார்முலா போட்டுடுங்க. 1 மார்க் கிடைக்கும். ஃபார்முலாக்கு 1 மார்க் கிடைச்சிரும். ஓகேவா? இன்வர்ஸ் என்னது? 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் a into adjoint of a. ஓகேவா? டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ், வெரி குட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்டை போட்டுடணும். ஓகேவா? எலிமெண்ட்டை போட்டுடணும். எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதான். ஓகேவா? நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 2 இருக்கா? அதை போட்டுடணுமா? அடுத்து அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையோ காலமையோ மறைச்சிடணும். மறைச்சிட்டோமா? வெரி குட். யா, மறைச்சிட்டோமா? மறைச்சிட்டு இப்போ டயகனலா மல்டிப்ளை பண்ணோம். என்ன இருக்கு டயகனலா? 4 2s are 8. ஓகேவா? and then 7 1s are 7. நடுவுல மைனஸ் சிம்பிள் போட்டுறணும். அடுத்து நெகட்டிவ். ஓகேவா? என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 3 கொடுத்திருக்காங்க. 3 போட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மறைச்சிடணும். ஓகேவா? மறைச்சோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 3 2s are 6, 3 1s are 3. மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி தேர்ட் காலமும் மறைச்சிடணும். மறைச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 3 7s are என்ன வரும் உங்களுக்கு? 21 மைனஸ் 3 4s are என்ன வரும்? 12. 3 4s are 12. ஓகேவா? இப்போ பாரு உள்ள அதே சப்ட்ராக்ஷன் தான். 2 into 8 minus 7 1 minus 3 6 minus 3 3 plus நம்மளுக்கு அங்க இங்க நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 1. அந்த 1 அங்க போட்டுறணும். பிளஸ் 1 into 21 minus 12 என்ன வரும்? 21 minus 12 9. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணனும். 2 1s are 2 minus 3 3s are 9 plus 9 minus 9 plus 9 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் 2. சோ a இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்டா தான் இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 2. ஓகேவா? இதோ டப்பா போட்டு வச்சிருங்க. அடுத்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? யா, ஐ செட் பிஃபோர் பெரிய டப்பா போட்டுடணும் ஃபர்ஸ்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு மீதி ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எலிமெண்டா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்டா அதை அப்படியே மறைச்சிட்டு மீதி இருக்கிறது எழுதிடு. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலமோட எலிமெண்டா அதை அப்படியே மறைச்சிட்டு மீதி இருக்கிறது எழுதிடு. இதை பண்ணாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை கிளியரா பண்ணிட்டு அதை மட்டும் கரெக்டா பண்ணிடு. அதுல மட்டும் மிஸ்டேக் வந்துருந்தா மொத்தம் அடி வாங்குவோம். ஓகேவா? ஆனா அதை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மறைச்சிடுறோம். மீதி என்னென்ன இருக்கு? 4 1 7 2 இருக்கு. அப்படியே டிட்டர்மினன்ட் போட்டுடுறோம். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ மறைக்கிறேன். ஓகேவா? மீதி என்னென்ன இருக்கு? நான் எதை மறைக்கிறேனோ அதுக்கு அந்த எந்த இடத்தை நான் எந்த எலிமெண்ட்டை வந்து நான் மறைக்கிறேனோ அந்த எலிமெண்டோட ரோவையும் அந்த எலிமெண்டோட காலமையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை எல்லாத்தையுமே எந்த இடத்துல மறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 into 1 A21 இந்த ஸ்பேஸை தான் வந்து நான் மறைச்சிருக்கேன். அப்போ என்னோட ஆன்சர் வந்து அங்கதான் இருக்கணும். ஓகேவா? என்னென்ன இருக்கு? 3 1 7 2 இருக்கு. கரெக்டா? சோ 3 1 7 2 போடுறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் ரோ மறைக்கிறேன். மறைச்சற மீதி என்னென்ன வரும்?
3 4 1 1 3 4 1 1. Similarly அதே மாதிரி செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ மறைக்கணும். மறைச்சோன்னா 3 1 3 2. இதே மாதிரி செகண்ட் ரோ மறைக்கும். நீ எப்படின்னா போகலாம், நான் ரோ வைஸ் போறேன்னா ரோ வைஸ் போ, காலம் வைஸ் போறீங்கன்னா காலம் வைஸ் போ, நீ எப்படி வேணா போகலாம், உன்னோட விஷ்டா. ஓகேவா? உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி போ. இப்போ கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இஷ்டம் நான் கிளியரா போட்டா போதும். 2 3 1 2. ஓகேவா? அடுத்து தேர்ட் ரோ மறைச்சிடணும். மறைச்சோன்னா 2 3 1 1. ஓகேவா? கிளியரா? அதே மாதிரி தான் டபுளுக்கு அடுத்தோம். தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ மறைச்சிடணும். ஏன்னா நம்ம அந்த எலிமெண்ட் தான் போட போறோம். அப்போ 3 4 3 7. அடுத்து செகண்ட் ரோ 2 3 3 7. அடுத்து தேர்ட் ரோ 2 3 3 4. நான் பொண்ணு மறக்காம டிரான்ஸ்போஸை போட்டுடணும். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். கிளியர்? ஃபைன். யா, லெட்ஸ் கோ வித் அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிளியரா போட்டு, இதுக்கப்புறம் ஈஸி, ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. இந்த அட்ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பார்த்து போடுறோம் பார்த்தியா, அதை கரெக்டாக போட்டுட்டாலே பாதி சம் முடிச்சிட்டோம். 50-70% ஆஃப் சம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அதை வச்சு நம்ம போட்டுற வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 4 2s are 8 minus 7. ஓகேவா? அப்புறம் 3 2s are 6 minus 3. அந்த வெளியில இருக்க சைன் எல்லாம் அப்படியே போட்டுரு. ஓகேவா? அடுத்து அடுத்து என்ன வரும்? பாசிட்டிவ் சைனு. 3 7s are நமக்கு 21 minus 12. 3 7s are 21 minus 12. மேல டிரான்ஸ்போஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அடுத்து 3 2s are 6 minus 7. அப்புறம் 2 2s are 4 minus 3. அப்புறம் 2 7s are 14 minus 9. 3 3s are 9. இதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அதே மெத்தட் தான். பாசிட்டிவ் சிம்பிள் 3 1s are 3 minus 4. அப்புறம் நெகட்டிவ் சிம்பிள் 2 1s are 2 minus 3. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சிம்பிள் 2 4s are 8 minus 9. Now substitution நார்மல் கால்குலேஷன்ஸ் போட்டாலே போதும். பாசிட்டிவ் சிம்பிள் 8 minus 7 1. நெகட்டிவ் சிம்பிள் 6 minus 3 3 minus 3 வந்துடும். வெளில நெகட்டிவ் இருக்கிறதால வந்துடும் அது. அப்புறம் 21 minus 12 9. வெளில பாசிட்டிவ், ஸோ அப்படியே போட்டுற வேண்டியதான். 6 minus 7 minus 1. வெளியில மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +1 ஆகிடும். 4 minus 3 1 பாசிட்டிவ், அப்படியே போட்டுற வேண்டியதான். 14 minus 9 minus 5. 14 minus 9 5. வெளியில நெகட்டிவ் இருக்கிறதுனால -5. நெக்ஸ்ட் 3 minus 4 3 minus 4 minus 1. வெளியில பாசிட்டிவ் இருக்கிறதுனால அப்படியே -1 வந்துடும். அடுத்து 2 minus 3 minus 1. வெளியில நெகட்டிவ் இருக்கு, அப்போ பாசிட்டிவா மாறிடும் 1. 8 minus 9 minus 1. வெளியில பாசிட்டிவா இருக்கு, ஸோ அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அற்புதமான விஷயம், எல்லாரும் மறந்துடக்கூடிய அந்த விஷயம் என்னது? டிரான்ஸ்போஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மாற்றணும். ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கிறத காலமா மாற்றிடணும். செகண்ட் ரோவா இருக்கிறத காலமா மாற்றிடணும். தேர்ட் ரோவா இருக்கிறத காலமா மாற்றிடணும். டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்வர்ஸ் எப்படி போடுவேன்? A inverse is equal to 1 by determinant என்னது நம்மளுக்கு வந்திருக்கு? 1/2. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி வந்த மேட்ரிக்ஸை அப்படியே போட வேண்டியதான். So this is the answer. Thank you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.